இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் குழலியுடைய கேரக்டர் நம்மளை எரிச்சல் படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் கஸ்தூரியோட கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஷோ சீசன் 1 அவங்க வேணுனே வந்து வம்பிழுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு. அந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லையோடைய அம்மா வந்து நம்மளை வெறுப்பேற்றுவாங்க. அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் இவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தங்கமயிலுடைய அம்மாவும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும் பொழுது அந்த குமரவேல்லாம் பார்த்துறாரு இவங்க எங்கேயோ போகிறாங்கன்ட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சோடனே கடுப்பாயிட்டாங்க. அதில் உள்ளார இப்போ முத்துவேல் கிட்ட சக்திவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இருக்கவே பிடிக்கல, வேறு வீடு போயிடலாமா அப்படிங்கிறாரு. நம்ம ஏன் போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வேலை பார்த்தவன் அவன் மாற்றி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கான், நமக்கு தான் தோல்வி மேலே தோல்வியாக வருதுன்னு கோவமாக கிளம்பி ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறார். இந்த பக்கம் இவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ உடனே இந்த புது மாதிரி வேறு என்ன இந்த புது மாதிரி எனக்கு செட்டே ஆகலை. அவங்க உண்மையிலே அவங்களுக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கும் செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணவில்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணை சிமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே குமரவேல் வந்துடுறாரு. அந்த குமரவேல் என்ன பண்ணுறாரு, கதவை தட்டிகிட்டு இருக்காரு. தட்டிட்டு ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க. அவனுக்கு தான் ஏதாச்சும் பேசினானுங்களா, அப்பா உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு, இதெல்லாம் விடக்கூடாது, அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் நான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. டப்புன்னு அவங்க அடிச்சிடுறாங்க. மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களை அடிச்சிருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டிருப்பாங்க, அந்த பக்கமே நீ போகக்கூடாது, அவங்க கல்யாணம் என்ன வேணாலும் பண்ணிட்டோம், அவங்க கல்யாணத்தை நீ இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க விடு அப்படின்ட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பாட்டிக்கான சந்தோஷமாக இருக்குது. சரவணனுக்கு எப்படியோ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாங்க. ப்ளஸ் கோமதி அவங்களோட நகையெல்லாம் கொண்டு போய் இவங்க கழுத்தில் போட்டுட்ருக்காங்க, ராஜி கழுத்தில். அப்புறம் ராஜி கொண்டு போன நகையெல்லாம் 2 நாளில் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த ட்ராக்கை திருப்பி எப்போ கொண்டு போகிறாங்க கண்ணன் ட்ராக்குங்கிறது தான் பார்க்கணும். கல்யாணம்லாம் முடிஞ்ச அப்புறம் வரும் போல். ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே காரை விட்டு இறங்கின உடனே பாண்டியனை பார்த்து அப்படியே கோயிலேருந்து அம்மனே இறங்கின மாதிரி இருக்கும். ஒரு டைலாக்கை போட்டு பிட்டெல்லாம் விட்டு தள்ளிட்டு இருக்காங்க இவங்க பாக்கியம். ஸோ அங்கே இருக்க கோலத்தையும் பார்த்து குழலி இந்த கோலம் நல்லா இருக்கே, யார் போட்டா அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லாது. உடனே ஒரு கோலத்தில் ஒரு அடிக்ஷன் போல் இவங்களுக்கு அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளார உட்கார சொந்தக்காரங்க பார்த்தா ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்கன்ட்டு எங்கே மற்றவங்களானா வந்துகிட்டு இருக்காங்க. நேரம் கம்மியானால கூப்பிட முடியல அப்படிங்கிறாங்க. 2 வாரங்கிறது நேரம் கம்மியாக ஏதோ தப்பாக இல்லை அப்படின்னு மீனா இப்பயும் செந்தில்கிட்ட கேட்க செந்திலுமே யோசிக்கிறாரு, என்னமோ தப்பாக இருக்குது இந்த குடும்பத்தில், ஆனால் என்னங்கிறத நம்மளும் சொல்லி புரிய வைக்க முடியல, ஆனால் என்னென்ன புரியலையேன்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருந்து எப்போ வருவாங்க ஏன் வருவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாக்கியம் பேச்ச மாதிரிறாங்க. எல்லாரும் உட்காருங்க, ஏன் நின்றுட்டே பேசுறீங்கன்ட்டு. இப்போ எட்டி பார்த்துட்டு இருக்காரு சரவணன் தங்கமயில காணாமன்ட்டு. மேலெல்லாம் பார்த்துட்டு பெயிண்ட் அழகாக இருக்கேன்னு பார்த்தேங்கிறாரு. எல்லாரும் மாற்றி சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. உடனே இப்போ கடைசியாக தங்கமயில் வந்துடுறாங்க. தாவணி கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா சேலையை இவங்க கொடுத்துக்கிறாங்க கோமதி. அந்த சேலையை நம்ம நாத்தனார் தான் கொடுக்கணும் அப்படின்னு குழலி சொல்ல, மீனா யார் வேணாலும் கொடுக்கலாம், நாத்தனாரோ மாமியாரோ நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லி காலெல்லாம் விழ சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார போய் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது, நான் உள்ளே போய் பார்க்குறேன்னு உள்ளார போனோடனே நகையை பார்த்துட்டு நகை நல்லா இருக்கே, நகை எப்போ வாங்கினது, என்ன எவ்வளோ பவுனு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் மற்றவங்கலாம் தான் மிச்சம் 2 பேர் தான் எப்படி வந்தாளுங்கன்னே தெரில வந்துட்டாளுங்க அப்படின்னு அவங்கள வச்சுக்கிட்டு மீனாவையும் ராஜி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக நீ சொல்லுமா உனக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன சமைப்ப, மட்டன் சுக்கா செய்வியா, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி நீ சண்டை போட்டுவீங்களா, எம்ஏ படிச்சிருக்கியா, இந்த நகை எவ்வளோ அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. பாக்கியம் ஏதோ தப்பாக இருக்கேன்ட்டு குடுன்னு ஓடி உள்ளே வந்துடுறாங்க. இப்போ அந்த இவங்களோட குழலி ஹஸ்பண்ட்லாம் வந்த சமயத்தில் இவங்க நேராக உள்ளார இவங்க பேசி நகையை பற்றி கேட்குறாங்கன்னே அந்த பேச்சை கெடுத்து விடுறதுக்கும் அந்த பேச்சுக்கு பதில் சொல்கிறதுக்கும் உள்ளார போகிறாங்க. இங்கே ஆனால் இன்னமும் பாண்டியன் மனசில் சொந்தக்காரங்க இல்லையே, இவங்க ஏன் சொந்தக்காரங்க இல்லாமல் இருக்காங்க, இன்னும் கம்மியாக இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துவேல் சக்திவேல் குமரவேல் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பிளான் போடலாம், என்ன சம்மந்தம் அது யார் கூட அப்படின்னு விசாரிக்கலான்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அவங்க பரவாயில்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும் ஃப்ராடு குடும்பத்தோட நினைக்க போகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.